ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூ யூஸிங் அரே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிக்யூ ஆப்ரேஷன் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு டிக்யூ ஆப்ரேஷன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கியூனா என்ன, கியூ யூஸிங் அரேஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்கியூ ஆப்ரேஷன் அதாவது ஒரு கியூவில் வந்து எலிமெண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்ற லாஜிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி டிக்யூ ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட கியூவோட சைஸ் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலி ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கணும். கரெக்டுங்களா? இனிஷியலி ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -1 இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கியூவில் வந்து எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸில் கியூவில் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிடுறோம். இப்போது we need to remove the elements from the queue. கியூலேருந்து எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். சரி, அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போது டிக்யூ ஆப்ரேஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகே, டிக்யூ ஆப்ரேஷனை கால் பண்ணுறேன். சரி, இப்போ இதில் என்ன கண்டிஷன் எழுத போகிறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இஃப் ஓகே ரியர் இஸ் ஈக்குவல் டு -1, okay, or front greater than rear. சரி, இப்போ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா என்ன, printf. ஸோ என்னென்னு பிரிண்ட் பண்ணோம், q is underflow. q is underflow, அதாவது கியூவில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை, there are no elements in the queue. சரி, அப்படி இல்லைனா ஸோ எல்ஸ்பாட்டில் என்ன பண்ணோம், எல்ஸ்பாட்டில் என்ன பண்ண போகிறோம், அப்படி சப்போஸ் இஃப் there are some elements in the queue அப்படின்னா elements is equal to q of front. ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், printf %d is deleted element. ஓகே, ஸோ என்ன எலிமெண்ட்டை நான் டெலிட் பண்ணுறனோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபைனலி ஃப்ரண்ட் ++. ஸோ இதோட லாஜிக் முடியுது. சரி, இப்போ என்ன இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு இங்கே ஒரு கியூ இருக்குது. ஓகே, ஸோ கியூவில் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30 and 40, அதாவது 0, 1, 2, 3. ஸோ இப்போ நம்ம இங்கே கியூவில் எலிமெண்ட்ஸை வச்சுருக்கோம். ஓகே, சரி, கியூவில் எலிமெண்ட்ஸை வச்சுருக்கோம். ஸோ இப்போது இனிஷியலி இது ஃப்ரண்ட்டு, இப்போ இது ரியராக இருக்கும். ஓகே, சரி, இப்போது கியூவில் எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது ரியர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். கியூவில் அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதான் வந்து லாஜிக்கு. ஓகே, சரி, இப்போது ரியர் இஸ் ஈக்குவல் டு -1. ரியர் -1 இருந்ததுன்னா, அப்போது ரியர் -1 இருந்ததுன்னா ஸோ என்ன, ஆர் ஃப்ரண்ட் கிரேட்டர் தேன் ரியர் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஃப்ரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி கியூவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும். சரி, சப்போஸ் ஃப்ரண்ட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 4. ஓகே, அதாவது 4 கிரேட்டர் தேன் 3. ஓகே, ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 இருந்தாலும் ஃப்ரண்ட் கிரேட்டர் தேன் ரியராக இருந்தாலும் கியூவில் எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, கியூவில் அதாவது ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டாக டெல் பண்ணிட்டு வரும்போது ஃப்ரண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருங்களா. ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த 40 டெலிட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகுமா. ஸோ இதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகிடும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும், அதாவது ஃப்ரண்ட் கிரேட்டர் தேன் ரியர் ஆகிடும். அப்போது இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் 4 கிரேட்டர் தேன் ரியர் என்ன இண்டெக்ஸில் இருக்குது, 3ல் இருக்குது. அப்போ 4 கிரேட்டர் தேன் 3 ஆகிடுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது என்ன சொல்லிடும், நமக்கு கியூ இஸ் அண்டர்ஃப்ளோ, கியூவில் வந்து எந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடும். சரி, சப்போஸ் அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட் வரும். ஸோ எல்ஸ் பார்ட் வரும்போது என்னென்னா எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஃப்ரண்ட், அதாவது கியூ ஆஃப் ஃப்ரண்ட்டில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணோன்னே எந்த எலிமெண்ட் டெலிட் ஆகுதோ அந்த எலிமெண்ட்டை நமக்கு சொல்லிடும்.
ஸோ இப்படியே வந்து என்ன ஆகும், இப்போ இந்த எலிமெண்ட்டை டெலிட் ஆனவுடனே என்ன ஆகும், ஃப்ரண்ட் இங்கே வரும். இப்போ இந்த எலிமெண்ட் டெலிட் ஆனவுடனே ஃப்ரண்ட் இங்கே வரும். இந்த எலிமெண்ட் டெலிட் ஆனவுடனே ஃப்ரண்ட் இங்கே வரும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், r is equal to -1 ஆகிடும். இல்லைனா ஃப்ரண்ட்டு கிரேட்டர் தேன் ரியர் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது க்யூவில் எந்த எலிமெண்ட்ஸும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு க்யூவிலேருந்து எலிமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான கண்டிஷன். ஓகே, ஆல்ரெடி க்யூனா என்னென்னு பார்த்துருக்கோம். க்யூவில் வந்து எலிமெண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி க்யூவில் எலிமெண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் க்யூவில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.